திமுக கூட்டணி 2026 தேர்தலை அப்படியே சந்திக்குமா? கூட்டணி உடைந்து சந்திக்குமா என்ற சந்தேகம் எழுந்திருக்கு. காரணம், அக்கூட்டணிக்குள்ள ஒவ்வொரு கட்சியும் தங்களுக்கு தேவையான டிமாண்டுகளை முன்வைக்க துவங்கிட்டாங்க. அப்படி மதிமுக வைத்திருக்கும் கோரிக்கை என்ன? அதை நிறைவேற்றி திமுக தருமா என்பதை இந்த செய்தியில் விரிவாக பார்க்கலாம். திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று முணுமுணுத்து கொண்டும் கூடுதல் தொகுதிகள் வேண்டும் என கம்யூனிஸ்ட், விசிக ஆகிய கட்சிகள் காய்களை நகர்த்தி கொண்டிருக்காங்க. இந்த சூழல்ல தான் மதிமுக 12 தொகுதிகளை குறிவைத்து கோதாவில் குதித்திருப்பதாக சொல்கின்றார்கள் தாயக புள்ளிகள். மதிமுக திமுக கூட்டணியில 2019 ஆண்டு முதல் பயணிச்சிட்டு இருக்கு. மீண்டும் வைகோவிற்கு ராஜ்யசபா சீட்டு கிடைக்காததால மதிமுகவினர் கொதிநிலையின் உச்சத்திற்கே சென்றிருக்காங்க. கடந்த ஜூன்ல ஈரோட்டில் நடந்த மதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் மைக் பிடித்த அவைத்தலைவர் அர்ஜுன் ராஜ், ராமாயணத்தில் ராமன் வனவாசம் சென்றதால் தான் பரதனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தது என்று ஸ்டாலினை சீண்டும் வகையில பேசியிருந்தார். அதற்கு பதிலடியாக தான் வைகோவுடன் நெருக்கமாக இருந்த முத்துரத்தினம் உள்ளிட்ட மதிமுக அதிருப்தியாளர்கள் திமுகவில் இணைக்கப்பட்டாங்க. துரை வைகோவுடனான உரசலால் மல்லை சத்யாவும் திமுகவிற்கு தாவ தயாராகி இருந்தார். இறுதியில தனி கட்சியை துவங்கிவிட்டார் மல்லை சத்யா. இப்படி மதிமுக நிலைமை மிகவும் மோசமாவதை உணர்ந்த வைகோ அவசரமாக நிர்வாக குழு கூட்டத்தையும் கூட்டியிருந்தார். அதுல தமிழகத்துல வளர்ச்சி பாதையில் முன்னெடுத்து செல்வதற்கு இந்துத்துவ மதவாத சக்திகளை முறியடிக்கவும் 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கும் திமுக கூட்டணியிலேயே தொடர்வோம் என தீர்மானம் நிறைவேற்றி அறிவாலயத்தை சமாதானம் செஞ்சிருந்தார். இந்த சூழ்நிலையில தான் 12 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான வேலைகளை தாயகத்தில் தொடங்கி இருப்பதாக கூறுகிறார்கள் மதிமுகவினர்கள். ஏற்கனவே திமுக கூட்டணியில இருக்கும் காங்கிரஸ் கூடுதல் இடங்களுடன் ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு கேட்டுட்டு இருக்கு. விசிக, கம்யூனிஸ்டுகள் கூடுதல் இடங்களை பெறுவதில் உறுதியாகவே இருந்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில தான் மதிமுகவும் கோதாவில் குதித்து விட்டதா என்று மதிமுக சீனியர்களிடம் கேட்டிருக்கிறோம். 2019 பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மதிமுகவிற்கு ஒரு மக்களவை, ஒரு மாநிலங்களவை இடத்தை திமுக ஒதுக்கி இருந்துச்சு. 2021 சட்டமன்ற தேர்தலில் 6 தொகுதிகள் வாங்கி 4 வெற்றியும் அடைஞ்சிருந்தோம். இந்த முறை வைகோவிற்கு மீண்டும் ராஜ்யசபா சீட்டு கிடைக்குமா என எதிர்பார்த்தோம். வயதை காரணம் காட்டி திமுக சீட்டு கொடுக்க மறுத்துவிட்டாங்க. ஆகவே 2026 சட்டமன்ற தேர்தலில் 12 தொகுதிகளை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இதன் மூலம் மதிமுகவை அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாற்றிவிட வேண்டும் என்பதில் வைகோ உறுதியாகவே இருந்துட்டு இருக்காரு. அதோடு அண்ணன் துரை வைகோ நடத்திய ரகசிய சர்வேயில வாசுதேவன் நல்லூர், மதுரை தெற்கு, திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருச்சி கிழக்கு, மணப்பாறை, கும்பகோணம், பாபநாசம், மயிலாடுதுறை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், கோவை ஆகிய தொகுதிகளில் மதிமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாகவே இருப்பதாக தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் 12 இடங்களை திமுகவிடம் கேட்க முடிவு செஞ்சோம். சம்பந்தப்பட்ட பகுதியில் இருக்கும் தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக தான் உடல்நிலை சரியில்லாத போது தலைவர் வைகோ 190 கிலோமீட்டருக்கு போதைப் பொருட்கள் பயன்பாட்டை தடுக்க வேண்டும் என்று நடைப்பயணத்தையும் மேற்கொள்ள இருந்தார். இந்த நடைப்பயணம் ஜனவரி 2 முதல் 12ஆம் தேதி வரை மேற்கொள்ள இருக்காரு. எங்கள் தலைவர் வைகோ மேற்கொள்ள இருக்கும் நடைப்பயணத்தை திருச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருக்காரு. அதுல திருமாவளவன், கமல்ஹாசன் ஆகியோரும் கலந்து கொள்கின்றார்கள் என்றும் சொல்லப்படுது. விராலிமலை பொதுக்கூட்டத்தில் காதர் மொய்தீன், தமிமுன் அன்சாரி துவரங்குறிச்சியில, ஜவஹருல்லா மதுரையில, பே. சண்முகம், மு. வீரபாண்டியன் ஆகியோரும் கலந்து கொள்ள இருக்காங்க. இதன் மூலம் துரை வைகோ பாஜக கூட்டணிக்கு செல்ல போகிறாரா என்கின்ற வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் தலைவர் முடிவு செஞ்சிருப்பதாகவும் சொல்லப்படுது. பொதுவாகவே இப்படியான கூத்துகள் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் கூடுதல் இடங்களை கேட்டு கட்சிகள் நெருக்கடி கொடுப்பது வழக்கமான ஒன்றுதான். திமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு மதிமுகவை தொடங்கிய வைகோ வாரிசு அரசியலுக்கு எதிராக தனது பயணம் இருக்கும் என தெரிவித்திருந்தார்.
ஆனா வைகோ தன் மகனையே கட்சிக்குள் கொண்டு வந்து விட்டாரு. திமுகவுடனும் கூட்டணி வைத்து பயணிச்சிட்டு இருக்காங்க. இதனால அந்த கட்சி பலன் இழந்து இருந்துட்டு இருக்கு. குறைந்தபட்சம் 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால்தான் தேர்தல் ஆணையத்திடம் கட்சிக்கான அங்கீகாரத்தை பெற முடியும். அதற்காக தான் 12 தொகுதிகளை கேட்டிருக்காங்க. உண்மையில திமுக மதிமுக எதிர்பார்க்கும் தொகுதியை கொடுக்காது. விசிகாவிற்கு எத்தனை தொகுதிகள் தருகிறார்களோ அதை தான் மதிமுகவிற்கு கொடுப்பார்கள் என்று சொல்லப்படுது. ஒருவேளை 12 தொகுதிகளை மதிமுகவிற்கு கொடுக்கும் பட்சத்துல மற்ற கூட்டணி கட்சிகளும் கூடுதல் தொகுதிகள் கேட்கும்னு சொல்லப்படுது. இதனால தேவையில்லாத நெருக்கடி ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. ஆகவே அதை தவிர்க்க என்ன செய்ய வேண்டுமோ அதை திமுக அரசு செய்ய இருக்கிறது. இது குறித்து மதிமுகவின் அவைத்தலைவர் அர்ஜுன் ராஜ், மதிமுகவில் தேர்தல் வேலைகள் தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. வரக்கூடிய தேர்தல்ல 12 தொகுதிகள் கேட்கலான்னு முடிவு செஞ்சிருப்பது உண்மைதான். அப்போதுதான் எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. மதிமுகவிற்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தது சரிதான். அதற்கு திமுகவிடம் இருந்து அவ்வளவு சீட்டுகள் கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.